السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மிகச் சிறப்பான ஒரு நாளிலே நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்களாக இருக்கின்றது. அதிலும் துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த நாளில் தான் எமது மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டது. ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு யகூதி மனிதர் கேட்டார், அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களது வேதத்திலே குர்ஆனிலே ஒரு ஆயத்து இருக்கின்றது, அதை நீங்கள் ஓதுகின்றீர்கள். யகூதிகளாகிய எங்களுக்கு இந்த குர்ஆனுடைய ஆயத் இறங்கி இருந்தால் நாங்கள் அந்த நாளை பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்றார். கேட்டார்கள், எந்த ஆயத் என்று கேட்டார்கள். சொன்னார் அந்த யகூதி மனிதர், அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா என்ற இந்த ஆயத் சூரத்துல் மாயிதாவிலே வரக்கூடிய ஆயத். இந்த ஆயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? இன்றைய நாள் உங்களுக்கு நான் தீனை கம்ப்ளீட் ஆக்கிவிட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, தீன் என்ற பாக்கியத்தை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கிவிட்டேன். வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை நான் தீனாக பொருந்தி கொண்டு விட்டேன். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், எந்த நாளில் இறக்கப்பட்டது என்றும் தெரியும், எந்த இடத்தில் இறக்கப்பட்டது என்றும் தெரியும். இது அரஃபாவுடைய தினத்திலே, ஜும்ஆவுடைய நாளிலே அரஃபாவுடைய தினம் வந்தது. அரஃபாவுடைய மைதானத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் நின்று கொண்டு உபதேசம் செய்யும் பொழுது இந்த ஆயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கப்பட்டது என்று சொல்லி காட்டினார். அந்த நாள் 2 பெருநாள் தினமாக இருந்தது. முதலாவது யௌம் ஈத் என்று அழைக்கப்படக்கூடிய பெருநாள் தினமாகவும் ஜும்ஆவுடைய நாளாகவும் அது இருந்தது என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த நாளில் விசேஷமாக ஹஜ்ஜாஜிகள் ஒன்று கூடுவார்கள். அந்த நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜாஜிகளுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜாஜிகளை பார்த்து சந்தோஷப்படுகின்றான். ஜபலுர் ரஹ்மாவிலே அந்த ஹஜ்ஜாஜிகள் ஏறுகின்றார்கள். அவர்கள் தலைவிரி கோலமாக ஒரே ட்ரெஸ்ஸுடன் மஹ்ஷர் மைதானத்திலே இருக்கக்கூடிய காட்சியை போன்று அந்த காட்சி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்த்து அல்லாஹு தஆலா சந்தோஷப்பட்டு மலக்குமார்களிடத்தில் கேட்கின்றான், இவர்கள் எதை நாடி இப்படி எல்லாம் செய்கின்றார்கள்? அல்லாஹு தஆலா இத்தனையோ மனிதர்களுக்கு நரக விடுதலை கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிகச் சிறந்த ஒரு நாளிலே நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த நாளிலே செய்யக்கூடிய ஹாஜிகள் அல்லாதவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்தான் அரஃபாவுடைய நோன்பாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், அரஃபாவுடைய நோன்பு முந்திய பிந்திய வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். சில வருடங்களாக எமக்கு மத்தியிலே ஒரு பெரிய ஒரு கருத்து வேற்றுமை இருந்து கொண்டிருக்கின்றது. அரஃபாவுடைய நோன்பு என்றால் எது? நாங்கள் கண்ணினால் லைவ் மூலமாக பார்க்கக்கூடிய ஹஜ்ஜாஜிகள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நாளா, அந்த நாளிலா நாம் அரஃபாவுடைய நோன்பு பிடிக்க வேண்டும், அல்லது நாம் உள்நாட்டு பிறையை அடிப்படையாக வைத்து 9வது நாளிலா நாம் நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதை நாம் எமக்கிடையிலே அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு தடவையும் இதை பற்றிய தெளிவையும் விளக்கத்தையும் கொடுத்தாலும் சிலர் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லை. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இது சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. யாரும் குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இது சுன்னத்தான ஒரு அமல். சுன்னத்தான ஒரு அமலை செய்ய போய் எமக்கிடையிலே வாய் தர்க்கம் ஏற்பட்டு நாம் சண்டை பிடித்துக் கொள்வது அது ஹராமான ஒரு காரியமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நாம் சென்று விடக்கூடாது. நாம் எப்பொழுதும் பிறை விடயத்திலே மிக தெளிவான ஒரு அபிப்பிராயத்துக்கு நாம் கட்டாயம் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அதிகமான உலமாக்கள் சொல்வது, உங்களது சொந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பிறையை வைத்து நீங்கள் உங்களது காரியத்தை முடிவு செய்து கொள்ளுங்கள். சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி, நீங்கள் பிறையை பார்த்து நோன்பு பிடியுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹதீஸிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். உலமாக்கள் சொல்வது இது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சொல்லப்பட்டது. அந்த மக்கள் அந்த ஊரில் எப்பொழுது நோன்பு வரும், எப்பொழுது பெருநாள் வரும் என்பதை அந்த ஊரில் உள்ள உலமாக்கள், அதற்கு பொறுப்பானவர்கள் முடிவு செய்வார்கள். அதற்கு உலமாக்கள் கட்டுப்பட வேண்டும். இதுக்கு தேசிய பிறை என்று சொல்லப்படும். சில உலமாக்கள் சர்வதேச பிறையும் இருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றார்கள். யாருக்கு சர்வதேச பிறையை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கு தனது பெருநாளையும் நோன்பையும் அமைத்துக் கொள்ள வேண்டுமோ அவர்கள் தாராளமாக அரஃபாவுடைய மைதானத்தை வைத்து அவர்கள் நோன்பை இன்று பிடித்திருக்கலாம், நாளை பெருநாளை கொண்டாடலாம். உள்நாட்டு பிறையை வைத்து நாம் எமது பெருநாளை கொண்டாடுகின்றோம், ரமலானை முடிவு செய்கின்றோமா? அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி 9வது நாள், நாளை நாள் தான் அரஃபாவுடைய நோன்பு இருக்கின்றது. நாளைய நாள் நோன்பு பிடித்தால்தான் எமது முந்திய பிந்திய வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை மிக தெளிவாக உலமாக்கள் ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்கள், அரஃபாவுடைய மைதானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஃபுத்வா இருக்கின்றது. நீண்ட ஒரு ஃபுத்வாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுடைய கண்ணியத்தை பற்றி பேசினார். ஒரு முஸ்லிமுடைய கண்ணியமும் உயிரும் அவரது மானமும் எவ்வளவு பெருமதியானது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களது இரத்தம், உயிர், உங்களது பொருள் எவ்வளவு கண்ணியமானது என்றால் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா வஷஹரிக்கும் ஹாதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாளுடைய பெருமதியை போன்று, கண்ணியத்தை போன்று, அரஃபாவுடைய கண்ணியத்தை போன்று, இந்த மாதத்துடைய கண்ணியத்தை போன்று, இந்த இடத்துடைய கண்ணியத்தை போன்று பெருமதியானது ஒரு முஃமினுடைய மானம், ஒரு முஃமினுடைய உயிர். அது எப்பொழுதும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதில் யாரும் கை வைத்து அதில் அநியாயம் செய்துவிடக் கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிலும் விசேஷமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவுடைய தினத்திலே செய்த ஹுத்பாவில் பெண்களை பற்றி சொன்னார்கள். இஸ்தௌசு பின் நிசாஇ கைரன், நீங்கள் பெண்களுடைய விடயத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் வைத்துதான் கேட்டார்கள், அலா ஹல் பல்லக்த், நான் எத்தி வைத்து விட்டேனா, நான் எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்டார்கள். சொன்னார்கள் சஹாபாக்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் மெசேஜை எங்களுக்கு எத்தி வைத்து விட்டீர்கள், உம்மத்துக்கு சொல்ல வேண்டிய அனைத்தையும் சொல்லிவிட்டீர்கள். சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ் நீயே சாட்சியாக இருந்து கொள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த இடத்தில் அட்டெண்டாக இருக்கின்றார்களோ, சமூகம் அளித்திருக்கின்றார்களோ, யார் வரவில்லையோ அவர்களுக்கு எத்தி வையுங்கள். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு ஆயத் தெரிந்திருந்தாலும், ஒரு விடயம் ஏதாவது தெரிந்திருந்தாலும் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், மற்றவர்களுக்கு எத்தி வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாளை நாள் அது முக்கியமான ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லப்படும். யௌமு தர்வியா என்று சொல்லப்படும் 8வது நாளுக்கு. கண்ணியமானவர்களே, காரணம் ஹஜ்ஜாஜிகள் அந்த காலத்திலே தண்ணீர் தட்டுப்பாடு இருந்தது. அதனால் அந்த அந்த நாளைக்கு சொல்வார்கள், மிருகங்களுக்கு நீரை தயாராக்கி கொள்வார்கள். யௌமு தர்வியா என்று சொல்லப்படும். யௌமு அரஃபா என்று சொல்லப்படும். அரஃபாவுடைய மைதானத்திலே மனிதர்கள் ஒன்று சேர்வதன் காரணமாக யௌமு அரஃபா என்று சொல்லப்படும். 10வது நாள் யௌமு நஹர், குர்பான் கொடுக்கக்கூடிய நாள் என்று சொல்லப்படும். 11வது நாள் யௌமுல் கர், மினாவிலே தங்கக்கூடிய நாள் என்று சொல்லப்படும். 12வது நாள் யௌமுல் ஃபர், ஹஜ்ஜாஜிகள் தனது ஹஜ்ஜை முடித்து கொண்டு செல்லக்கூடிய நாள் என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான நாட்களிலே நாம் இருக்கின்றோம். இந்த நாட்களிலே அதிகமான அமல்களை செய்து நல்ல அமல்களை சம்பாதித்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அன்பையும் பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.